இந்த உலகம் வாழ்தல் பொருட்டு இப்படிப்பட்ட மனிதர்களுடைய இந்த பேச்சு. எவ்வளோ ஆன்மீகவாதிகள் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. இங்கே கூட காஞ்சிபுரத்துலலாம் குஞ்சிட்டு கிடக்குறானுங்க. எவனும் பேசலையே. பேசக்கூடாதுன்னு இல்லை, அவங்களுடைய மனதில் அந்த தூய்மை இல்லை. அந்த தூய்மை இருக்கணும். ஆண்டா இவருக்கு போப்பு கிட்ட இருக்கிற தூய்மை மட்டும் தான் கண்ணில் படணும். சரிடா நீ அவனா காட்டு. ஏன்னா சங்கிகள் உடனே வந்துடுவானுங்க, கொடியை தூக்கி வச்சுட்டு காட்டு. ஏன் பேசக்கூடாது? போருக்கு எதிராக ஏன் பேசக்கூடாது? மனிதர்களை அழிப்பதற்கு எதிராக ஏன் பேசக்கூடாது? இன அழிப்புக்கு எதிராக ஏன் பேசக்கூடாது? அப்படி போப்லியோ பேசினார். சரி, நம்ம ஏன் அதை பேசணும்? அவரை பாராட்டல. அப்படிப்பட்ட மனிதர்கள் பேசி அதை எதிர்த்து பேசக்கூடிய மனிதர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் வாயிலாக என்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது மிக மிக முக்கிய செய்தி. இந்த உலகமே அப்படியே போர் வெறி கொண்டு மானுட உயிர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்து கொண்டிருக்கின்ற நிலையில், அங்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர், அங்கேயும் சாவு. இங்கே பார்த்தீங்கன்னா ஈரானை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர், அங்கேயும் சாவு. இஸ்ரேலு லெபனான் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், அங்கேயும் பல்லாயிரக்கணக்கானவங்க செத்து போயிருக்கிறாங்க. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் 74,000 பேர் செத்து போயிருக்கிறாங்க. இப்படி எங்கே பார்த்தாலும் போர் வரி கொண்ட அரசுகளினால் மக்கள் மாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அமைதியை நிலைநிறுத்தி மக்களுடைய வாழ்வை சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆன்மா குரல் கொடுத்திருக்கிறது. அதுதான் போப்புலியோ. அவர் வேற ஒன்றும் சொல்லலை. கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடம் சாய்ப்போம் அப்படின்ட்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மாதிரி பாட்டுக்கிட்டலாம் போடல. மக்களின் மீதெல்லாம் குண்டு வீசி ஏன் இந்த மாதிரி கொள்றீங்க? எதுக்கு போர்? அமைதியை நாட்டுங்கள், அமைதி வழியில் எல்லாத்துக்கும் தீர்வு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். அது கொண்டே ட்ரம்ப் கோச்சிக்கிட்ட, நீ யார் எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பாய்ஞ்சாரு. அவர் சொன்னார், நான் செய்யறத தான் நான் செய்யணும். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரதிநிதியாக தான் நான் இருந்து இந்த மக்களுக்கு நான் தொண்டு செய்யணும். ஸோ நான் என்கிட்டேருந்து வரக்கூடியது அமைதியை நோக்கிய வார்த்தையாக தான் இருக்கும், அரசியல் வார்த்தையாக இருக்காது. நான் அரசியல்வாதி அல்ல, நான் ஒரு ஆன்மீகவாதின்னு சொன்னார் அவர். அது அந்த லூசு மண்டையில் ஏறலை. இதுதான் ஏறி இருக்குது, ஏறலை. இதுக்கு நடுவில் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. அரசுகளுக்கு எதிராக போராடும் மக்கள் ஏன் கொல்லப்பட வேண்டும்னு கேட்டிருக்காரு. போராடுறாங்க, அவங்க மேலே எதுக்கு துப்பாக்கி சூடு நடத்துறீங்க, எதுக்கு கொன்று குவிக்கிறீங்க அப்படின்னு போப்பு கேட்டிருக்காரு. ரொம்ப அருமையான விடையல்ல அது. மக்கள் ஏன் போராடுறாங்க அரசுக்கு எதிராக? ஏதோ கிடைக்கல, ஏதோ உரிமை பறிப்பு, வேலை வாய்ப்பின்மை, ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசுக்கு எதிராக. அவங்களையே கொல்லணும் நீ என்று போப்புலியோ ஆழமாக கேட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகள் தான் உலகத்தை வாழ வைப்பதாக நான் எண்ணுகிறேன். நான் சொன்ன மாதிரி நல்லவன் ஒருவன் பொருட்டு மாதம் மும்மாறி பொழியுது மழை இன்னும் கூட சொல்லுவாங்க. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, நல்லவர் பொருட்டு. நல்லவன் வாழ வைக்கணுன்றதுக்காக எல்லாருக்குமே மழை பெஞ்சு விட்டுடுமா? அந்த மாதிரி இந்த உலகம் வாழ்தல் பொருட்டு இப்படிப்பட்ட மனிதர்களுடைய இந்த பேச்சு. எவ்வளோ ஆன்மீகவாதிகள் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. இங்கே கூட காஞ்சிபுரத்துலலாம் குஞ்சிட்டு கிடக்குறானுங்க. எவனும் பேசலையே. பேசக்கூடாதுன்னு இல்லை, அவங்களுடைய மனதில் அந்த தூய்மை இல்லை. அந்த தூய்மை இருக்கணும். ஆண்டா இவருக்கு போப்பு கிட்ட இருக்கிற தூய்மை மட்டும் தான் கண்ணில் படணும். சரிடா நீ அவனா காட்டு. ஏன்னா சங்கிகள் உடனே வந்துடுவானுங்க, இதுக்கு கொடியை தூக்கி வச்சுட்டு காட்டு. ஏன் பேசக்கூடாது? போருக்கு எதிராக ஏன் பேசக்கூடாது? மனிதர்களை அழிப்பதற்கு எதிராக ஏன் பேசக்கூடாது? இன அழிப்புக்கு எதிராக ஏன் பேசக்கூடாது? அப்படி போப்புலியோ பேசினார். சரி, நம்ம ஏன் அதை பேசணும்? அவரை பாராட்டல. அப்படிப்பட்ட மனிதர்கள் பேசி அதை எதிர்த்து பேசக்கூடிய மனிதர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், கண்டனங்களை எழுப்ப வேண்டும் என்பதற்காக நான் பேசினேன். அதுதான் இந்த பதிவு. நீங்களும் பேசுங்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் குரல் மதிக்கப்பட வேண்டும் என்று எழுதுங்கள், பரப்புங்கள். அதுவே மானிடத்திற்கு செய்யும் நற்பணியாகும். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும்.
இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.